நீங்க கருவாட்டு லவர்ஸா அப்போ உங்களுக்கான ரெசிபி தான் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்குலாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனான கருவாட்டு ரோஸ் எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? கடாயில ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்ல கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நான் இதில் கருவாடு சேர்த்து கொடுக்குறேன். கருவாடு நான் சால கருவாடு தான் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். அதை 2 கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு சாட்டை பண்ணிக்கோங்க. லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கொடுக்குறேன். எல்லாம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக குக் ஆயிடும். ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்து கொடுக்குறேன். சில்லி பவுடர் சேர்த்து கொடுத்து ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஃப்ளேவர், அந்த மசாலாவோட ஃப்ளேவர் பண்ணோன்னா சர்வ் பண்ணி பாருங்கள். செம்மையான கருவாட்டு ரோஸ்ட் ரெடி.